சிலிண்டர் பிரச்சனைங்கிறது இன்றைக்கி ஏதோ சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நாளானைக்கு எப்படி கடை போடுவோம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை ஒன்றும் சந்திக்க போகிறதில்ல தம்பி. ஷட்டர் டோரை மூட போகிறேன். ஜனங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. இப்போ தரேன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ இல்லைன்றாங்க. இன்னைக்கு கேட்டால் நேற்று சொன்னாங்க 2 சிலிண்டர் இருக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு கேட்குற இல்லை அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஹோட்டலில் நம்ம கிடைக்கிற லாபங்கள் நஷ்டம் தானே சார். நம்ம பசங்க ஒரு 10-15 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஹோட்டல் நம்பி தான் அவங்க குடும்பமும் இருக்குது. கடை நடத்தினா தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஒரு 10 நாளைக்கு கடை மூடிட்டா எங்களுக்கு வருமானம் ஏது? ஒன்றும் இல்லைல்ல. ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க. அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க, மந்த்லி அக்கௌண்ட் இருக்காங்க, வீக்லி அக்கௌண்ட் இருக்காங்க. ஏன்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்கனால டெய்லி சாப்பிட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்தியன் ஆயில் வணிக சிலிண்டர் நிறுத்திட்டாங்க. இப்போ ஹோட்டல் என்ன பிரச்சனை சந்திக்கும்? சிலிண்டர் பிரச்சனைங்கிறது இன்றைக்கி ஏதோ சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நாளானைக்கு எப்படி கடை போடுவோம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. சிலிண்டர் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது சார். இன்றைக்கி வரைக்கும் கேட்ட வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. நாளைக்கு சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. சிலிண்டர் சப்ளை பண்ணால் ஹோட்டல் நடத்த முடியும், இல்லைன்னா ஹோட்டல் லீவு தான் போட முடியும். எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஓட்டும். இப்போ எத்தனை நாளைக்கு ஸ்டாக் இருக்கிறதுனால ஓட்ட முடியும்? ஒரு 2-3 நாளைக்கு ஓட்டலாம், அவ்வளோதான். அப்புறம் இது மாதிரி புக் பண்ணியிருக்கோம், வந்தால் தான். இப்போயே கொஞ்சம் டிலேயில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸோட ஒரு 1/2 hour ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா தான் டிலேயில் தான் வருது. பிரச்சனை ஒன்றும் சந்திக்க போகிறதில்ல தம்பி. ஷட்டர் டோரை மூட போகிறேன். ஜனங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. இப்போ தரேன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ இல்லைன்றாங்க. இன்னைக்கு கேட்டால் நேற்று சொன்னாங்க 2 சிலிண்டர் இருக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு கேட்குற இல்லை அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? சும்மா வீட்டில் தான் கிடக்கணும். ஆமாம், வேறு இல்லை. 61 வயசு ஆச்சு, இன்னும் உழைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கல. எதுவுமே ஆதாயம் இல்லாமல் தான் யாரும் பண்ணிக்க வேண்டியது. அவங்க வேலை செய்கிறவங்க மட்டும் சம்பளம் வருது, அவ்வளோதான். நம்மளுக்கு எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு 1-2 இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுவும் இல்லைனா தான் ரொம்ப டைட்டாக. இப்போயே சொல்லிட்டு போயிட்டாங்க, நாளையிலேருந்து வருமா வராதானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு சிலிண்டர் தான் நான் கைவசமே இப்போ இருக்குது. அது ஓடிட்டு இருக்கு, ரன்னிங்கில் இருக்குது. அநேகமாக 7 மணி வரைக்கும் வரும் நைட்டு. அதோட சரி. நாளை கடை திறக்கிறது கடவுள் ஏதாவது கருணை காட்டினா திறக்கலாம். இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரா விலைக்கு தான் இது பண்ணுறாங்க. இப்போ 2500 கிட்ட போகுது. இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. இருக்கிற சிலிண்டரில் வச்சு சமாளித்து போட்டுட்ருக்கோம். நாளைக்கு நாளைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இருக்கிற சிலிண்டர் வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? அதான் இன்னும் 2 நாள் சமாளிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குது கையில். அதுக்கு மேலெலாம் ஸ்டாக் இல்லை. அதுவே அவங்க ப்ரீவியஸாக இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்ஸ்லாம் இருந்தோம். அதனால ஸ்டாக் வச்சுருக்கோம். மேபி அது 2 நாளுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம் தான். 2 நாளுக்கு அப்புறம் ரெகுலராக வந்தால் தான். எங்களுக்கு தேவைப்படும் போது தான் வைக்கிறோம். நாங்கள் ஸ்டாக் வாங்கி வைக்கிறது இல்லை. இப்போ எங்களுக்கே சிலிண்டர் இல்லை. காலையில் கூட சிலிண்டர் கஷ்டப்படுறோம். நாங்கள் சிலிண்டர் எத்தனை நாளைக்கு ஸ்டாக் வச்சுங்க, எத்தனை ரன் பண்ண முடியும்? இன்றைக்கி சாயங்காலம் வரை கூட என்கிட்ட இல்லை. இன்றைக்கி காலையில் நேற்றே நைட்டு தெரிஞ்சு ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோனே எடுக்கிறதுலன்னு வச்சுட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான். என்ன பண்ணுவீங்க ஹோட்டல் மூடிட்டா? ஹோட்டல் மூடிட்டா அப்புறம் என்ன, வேறு ஏதாவது விறகு அடுப்பு ஏதாவது இது பண்ணி ஏதாவது இது பண்ண வேண்டியதான். சிட்டிக்குள்ளே விறகு அடுப்பும் வைக்க முடியாது, பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் அதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக கடையை மூடுற மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணாயில் ரேஷன் அடையில் அரை லிட்டர் தருவான். எதை வச்சு பண்ணுறது? எதுவுமே பண்ண முடியாது. ஹோட்டலில் மூட்டு என்ன பண்ணுறது? சிலிண்டர் கிடைக்கிற வரைக்கும் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். கடை நடத்தினா தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஒரு 10 நாளைக்கு கடை மூடிட்டா எங்களுக்கு வருமானம் ஏது? ஒன்றும் இல்லைல்ல. ஹோட்டலை நம்பி சாப்பிட்றவங்க இருக்காங்களா? ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க. அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க, மந்த்லி அக்கௌண்ட் இருக்காங்க, வீக்லி அக்கௌண்ட் இருக்காங்க. ஏன்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்கனால டெய்லி சாப்பிட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கொரோனா டயத்தில் எப்படி சார் இருந்தாங்க? கொரோனா டயத்தில் ஹோட்டலாம் பெரும்பாலும் எல்லா ஹோட்டலும் முடிதான் இருந்துச்சு. ஏதோ ஒரு சில ஹோட்டல் தான் திறந்துருச்சு. அந்த மாதிரி அப்போ எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருந்துக்க வேண்டியதான். வர சிலிண்டர் கிடைக்க வரைக்கும் அப்படி இருந்துக்க வேண்டியதான். அதான் வேலைக்காரர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போய்டும். 2 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போய்டும். எல்லாத்துக்கும் இதாகிடும் ப்ராப்ளம். அதனால் கவர்மெண்ட் பார்த்து செய்யணும். இதுனா ஹோட்டலில் மட்டும் என்னென்ன பாதிப்பை சந்திப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு ஹோட்டலில் பசங்களுக்கு வேலை பார்க்குற பசங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதான். அது மாதிரி தான் பண்ணிக்கணும். வீட்டு சிலிண்டர் கிடைக்குது, அது கிடைக்குது. அது வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இருக்க பசங்களுக்கு அதுலேருந்து வீட்டிலேருந்து சமையல் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். கடையை மட்டும் பசங்க இப்போ காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னா பஸ் பேர் அது ஆகும். இன்னொரு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்புறம் எங்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வசதி இல்லை நாங்கள் கொடுக்குற அளவுக்கு. பசங்களுக்கு மட்டும் தற்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டில் இருக்க வச்சுக்க வேண்டியதான். அதுதான் வீட்லேயும் அப்புறம் சமைக்க முடியாது. கரண்ட் அடுப்புனாலும் அது கரண்ட்டு பில் ஏறும். அதுக்கு நம்மளுக்கு காசு வேணும்ல. வேறு ஏதாவது வேலையை பார்த்து தான் போகணும். கடையை மூடினா கடையில் நம்பி ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். 2வது கடை மூடுறதுனால எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். ஹோட்டலில் நம்ம கிடைக்கிற லாபங்கள் நஷ்டம் தானே சார். நம்ம பசங்க ஒரு 10-15 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஹோட்டல் நம்பி தான் அவங்க குடும்பமும் இருக்குது. எல்லாமே எரிச்சு. இப்போ இந்த பார்சல் கட்டுற கவர் கூட அது கூட விலை.
இப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சு. நாங்கள் விலை ஏற்றினா ஜனங்க இன்னும் இவ்வளோ ரேட்டா, இது போய் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்ற இந்த விலை ஏறுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அமெரிக்காக்கார ஈரான்ல சண்டை போறதுனால தான் நமக்கு அங்கே வர கேஸ்லாம் இங்கே வராம சொல்றாங்க. இந்தியாவை அவங்களுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க கவர்மெண்ட்? கவர்மெண்ட் அதுக்கு எதாவது நடவடிக்கை தான் எடுக்கணும். அவங்கள இது பண்ணி ஏதாவது இது பண்ணி இங்கே இது இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட் தான் இது பண்ணணும். இந்த கஷ்டத்தை எப்படி எடுத்துக்க போகிறோம்? எங்கேயோ சண்டை நடக்கிறதுனால நம்ம பாதிக்கிறோம். இங்கே இருக்கிற தமிழக முதலமைச்சர், அங்கே இருக்கிற பாரத பிரதமர் 2 பேர் தான் ஏதாவது நமக்கு வழி பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? பாவம், அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய வேலை இல்லை. தமிழ்நாடு இல்லை, இந்தியா கவர்மெண்ட்டை முயற்சி பண்ணணும், அதுதான் மெயின். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணலை. அவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட வாங்கி நம்மளுக்கு கொடுக்கலாம். நம்ம போய் இது பண்ண முடியாது. எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். சார் ஈரான் அடுத்த நாட்டை நம்பி தான் சார் நம்ம இருக்கோம். அடுத்த நம்ம நாட்டை நம்பி இருக்கோம். நம்மகிட்ட எல்லா வளர்ச்சி இருக்குது, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இங்கே கேஸ் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன முடிவு பண்ணுமோ அதை நம்ம நாடு எடுக்கணும், அதை எடுக்கணும் இல்லைங்களா? அடுத்த நாடை நம்பிகிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் நம்பிட்டு இருப்பீங்க? சிலிண்டருக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பண்ணால் தான் எங்களுக்கு பொழப்பு ஓடும். இல்லாட்டி நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். கவர்மெண்ட்டை தலையிட்டு எதனா ஒரு முடிவெடுத்து பண்ணால் மட்டும்தான் ஹோட்டல்கள் ரன் பண்ண முடியும். இல்லைன்னா ஹோட்டல் எல்லாம் மூடிடுவோம். பேச்சுலர்ஸ் லைஃபாக இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்.